மச்சான் நேற்று வந்து வீட்டிலே இல்லை, 2 பேரும் வெளியில் போயிட்டீங்களா? ஆமாம்மா, நேற்று வெளியில் போயிட்டோம். ஆமாம், என்ன விஷயம்? இல்லைக்கா, அடுத்த வாரம் பேசி முடிச்சுக்கலாமா அப்படின்னு கேட்டாங்க. அதே உங்கள்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு சொல்லலான்னு நினச்சேன். அதை மட்டும் எதுக்குமா எங்கள்கிட்ட கேட்குறேன்? நான் தானே போய் பார்த்து பேசிட்டு வந்திருக்கேன். ஏன் எங்களை ஒரு வார்த்தை கூப்பிடணும்னு உங்களுக்கு தோணவே இல்லை? சும்மா பார்க்குறதையும் கூப்பிட்டாங்களாம். அதையும் பொண்ணு பார்த்தா கடைசியில் பார்த்தா என் ஃப்ரெண்டாக போயிட்டாங்க. அதோட என்ன எப்போ வச்சுக்கலாம் என்னன்னு கேட்டாங்க. அதையும் உங்கள்கிட்ட ஒரு வார்த்தை கேட்கணும்ல, கேட்டுட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அடுத்த வாரம் வச்சுக்கலாமா? உன் இஷ்டம் தானே, எல்லாம் எங்கள்கிட்ட கேட்டால் செய்கிற, உன் விருப்பப்படியே செய். உன் ஃப்ரெண்டாக வேறு போயிட்டாங்கன்னா உனக்கு ரொம்ப தோதாக போயிருக்கும். அப்படிலாம் ஒன்றும் இல்லைக்கா, என் ஃப்ரெண்டுன்னு தெரிஞ்ச நான் போனேன், தெரியாமல் தானே போனேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா, அடுத்த வாரம் வச்சுக்கலாமா? உங்கள் கேட்டாங்க, ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம். நம்ம குடும்பம் உங்கள் குடும்பம் மட்டும்தான், வேறு யாருக்கும் சொல்ல வேணாம். பவி கூட வேணாம்னு சொல்லிட்டாங்க, அவளும் வரலைன்னு சொல்லிட்டா. அந்த பையனும் வரலையா. நம்மளாம் வீட்டார்களே பேசி முடிச்சலாம்னு சொன்னாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? சரிம்மா, அவங்க சொன்னா சரிம்மா, அவருக்கு இப்படியே பண்ணுமா. அப்புறம் வேறு ஏதாச்சும் எதிர்பார்க்குறாங்களா என்ன? அதை பற்றி பேசினியா இல்லையா? என்னை கூட்டி போயிருந்தா நான் பேசியிருப்பேன். சரி, அப்போதைக்கு பேசிக்கலாம். அதையும் நான் கேட்டுட்டேன், இப்போவே ரெடி பண்ணணும்ல, அதனால தான் கேட்டேன். வேணாம், எதுவுமே வேணாம், பொண்ணை மட்டும் அனுப்பி வைங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. பாத்தியாடி, உனக்கு வந்த வாழ்வேன், உனக்கு தாண்டி எங்கேயோ அதிர்ஷ்டம் வச்சா இருக்கு. சரி சரி போ, ஆக வேண்டிய வேலையை பாரு, செலவே இல்லாமல் முடிச்சுட போகிறேன். உனக்கு என்ன கவலை, போ. சும்மா அவளை போட்டு எதுவும் இருக்கேன். அவளுக்கு செலவு இல்லையா? சும்மா எதுவும் நீ போமா, அவள் சும்மா ஏதாச்சும் அப்படி தான் சொல்லிக்கிட்டு இருப்பா. அப்புறம் பவிட்ட சொல்லிட்டே இல்லையா? அப்புறம் வந்து தாய் தக்க தைய தக்கன்னு குதிப்பா. நான் பார்த்ததுக்கு அந்த திட்டினேன். அப்புறம் உன்னை வந்து திட்டாமல் பார்த்துட்டேன். நான் சொல்லிக்கிறேன், பார்த்துக்கிறேன். கோமதிக்கு வந்த வாழ்வை பார்த்தீங்களாங்க, ஒன்றுமே வேணான்னு சொல்லியிருக்கா. ஃப்ரெண்டாக வேற போயிட்டாலும் இவருக்கெல்லாம் எங்கே இருந்தாங்க இந்த அதிர்ஷ்டம் அடிக்குது. நம்மளதே இருக்குமா, பொண்ணை கட்டி கொடுத்து அப்படி செலவு பண்ணி நகை நட்டு போட்டு பாத்திரம் வச்சு அப்பா அப்படி கட்டி கொடுத்தா அப்படி இருந்தால் மாமியாரே குத்துன்னு குத்துறேன். இவளுக்கு அமைஞ்சிருக்கிறத பற்றியெல்லாம் எல்லாம் ஒரு லக்கு தான் போல், நமக்கு தான் ஒன்றுமே இல்லை. அதுக்கு நம்ம என்னடி பண்ண முடியும்? அவளுக்கு வந்து வாழ்வு எப்படி, நமக்கு வந்து வருஷத்து எப்படி? நம்மளும் பொண்ணை கொஞ்சம் லேட்டாகவே கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கலாம். நீனே பறந்து பறந்துட்டேன். இங்கே நல்ல குடும்பமாக இருக்கேன், பொண்ணை வச்சுக்கிட்டு இருக்கிறத நெருப்பு வயிற்றில் கட்டிக்கிட்டு இருக்க மாதிரி அப்படின்னு சொல்லி நான் கட்டி கொடுப்போம் அப்படின்னு பார்த்தேன். இப்படிலாம் நடக்கும்னு நான் என்ன கனவா கண்டேன்? இப்போ பொண்ணு கிடைக்காம கிடக்கு. அப்படி தெரிஞ்சிருந்தா வச்சிருந்துருப்பேனே, நான் என்ன பண்ணுறது சொல்லுங்கள். சரி விட, நம்ம தலையெழுத்து அப்படி, அதுக்கு என்ன பண்ண முடியும்? பொறாமப்பட்டு இனிமேல் என்ன பண்ண முடியும்? நம்ம சொல்லு. இல்லைங்க, ஏதாச்சும் காசு பணம் வேணும்னா கேட்பா உங்கள்கிட்ட, வந்து நிற்பா உங்கள்கிட்ட அப்படின்னு பார்த்தா அதை பற்றி ஒரு வார்த்தை கூட பேசலை. காசு பணம்னா நிறைய வச்சிருக்காள். போதார கோய்க்கு நகையெல்லாம் வேறு வேணாம்னு சொல்லிட்டாலும் சொன்னால் பத்தாத அவளுக்கு. சொந்தத்துக்குள்ள கேட்க வேணாம்னு கடை எதுக்கு வாங்கலான்னு பார்த்துட்டு நம்ம அவள் எங்கேயே வச்சிருக்க போகிறா. வச்சிருந்தா கொஞ்சம் வச்சிருப்பா, நகையும் வேணாம்னு சொல்லிட்டாங்கல்ல. வா வந்தே விடு, அவளை போட்டு ஏன் எப்படி கரைச்சி கொட்டுறேன்? ஆமாம், இப்போதைக்கு ஒன்றும் கேட்காம வந்துட்டு அப்புறம் கல்யாணம் நெருக்கி வட்டியில் வந்து கேட்டாங்கன்னா வச்சுக்கோங்க, அப்புறம் எடுத்து கொடுத்தியே அப்புறம் நான் கொள்ளக்காரி ஆயிடுன்னு சொல்லிட்டேன். அதெல்லாம் அப்படி ஒன்றும் பண்ண மாட்டேன். நம்ம ஏதாச்சும் செய்யணும்ல. ஏங்க, நம்ம பிள்ளைக்கு என்ன செஞ்சாங்க? நம்ம பிள்ளைக்கு ஒன்றுமே செய்யலை, போட்டு தங்கம் கூட போடலை. மொய் எழுதுனதோட சரி, நம்ம மட்டும் எதுக்கு செய்யணும்? நம்மளாம் செய்ய வேணாம். என்ன மொய் எழுதினாலும் அதை விட 1000 ரூபா கூட எழுதுங்க போதும். இருந்ததுதான் செய்யாமலாம் இருப்பேன். நம்ம பொண்ணு நம்ம பாசம் தானே. இல்லை செய்யலை, அதுக்காக நம்மளும் வீம்புக்கு பண்ணிக்கிட்டே இருக்கலாமா? ஏதாச்சும் ஒன்று செஞ்சால் தானே தேவையில்லை. செய்யலாம்னா அதோட சிவா வந்து நம்ம தோட உரிச்சு எடுத்துருவேன். அவன் ஏதோ சின்ன பிள்ளை தானே பேசிக்கிட்டு இருக்கேன், அவன் கிடக்கிறேன், விடுங்க, நான் பார்த்துக்கிறேன் எல்லாம். என்னமோ போங்கிட்டு அப்புறம் அவன் வந்து ஏதாச்சும் நானே என்ன சொல்லக்கூடாது. நான் சொல்லிட்டேன், உன்னை நான் சொல்லி கொடுத்துட்டு பேசாமல் இருந்துருவேன். சரி சரி, போங்க. தம்பி பிள்ளைக்கு செய்கிறேன்னா குதிச்சுக்கிட்டு வருவியே, நமக்கு தான் செய்கிறதுக்கு ஒரு மனசு இல்லை. கொஞ்சம் காசு பண்ண சேர்ந்தா போதுமே, அள்ளி இறக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். பேசாமல் வேலைக்கு போகல, அதே நகையெல்லாம் வேணும்னு சொல்லிட்டாங்கன்னா அப்புறம் என்ன? அதெல்லாம் அவன் பார்த்துப்பா. கொஞ்சம் வேணாலும் கடை வாங்கிப்பா. அதே மாதிரி வேலை பார்க்குறாருல, அதெல்லாம் பார்த்துப்பாக்க. நீங்கள் உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள். என்னடி, தம்பி பிள்ளையும் என் பிள்ளையும் ஒன்று தானடி, நம்ம பிள்ளை மாதிரி தானடி. அப்படியே பழகிட்டு இருக்கோம். பழக்க வழக்கமும் காசு பணம் கொடுக்குறது எல்லாம் ஒன்றாகுமா? நீங்கள் வேறு போயிடலாங்கிட்ட அவ்வளோ கணக்காக தானே இருக்காங்க. அந்த மாதிரி நம்மளும் இருக்கணும். தேவையில்லாத வேலை எனக்கு தெரியாமல் ஏதாச்சும் பார்த்தோம்னு தெரிஞ்சிச்சு, அப்புறம் சோறு கிடைக்காது, ஒன்றும் கிடைக்காது. எங்கேயாச்சும் போக முடியாது. நான் வடக்கு கிளம்பி என் அம்மா வீட்டுக்கு அண்ணன் வீட்டுக்கு போயிடுவேன். சொல்கிறது சொல்லிவிட்டு அப்புறம் வீம்புக்கு ஏதாச்சும் பண்ணிக்கிட்டு தெரிஞ்சியே, அப்புறம் நான் கொலகாரியாக மாறிடுன்னு சொல்லிட்டேன். நம்ம பிள்ளைக்கு இந்த மாதிரி ஆள் காமையிலேன்னு பொறாமப்பட்டு என்ன பண்ணுறது? அது புரியுது. அவளுக்கு எதுவும் செய்ய விட மாட்டா போல. இவ்வளோ மீறி செஞ்சாலும் சொன்ன மாதிரி செஞ்சாலும் செஞ்சிடும். என்ன பண்ணுறது? அவன் வந்து 2 கலட்டு விட்டு அதையும் அடங்குவா வாங்கிக்கிட்டான். நம்ம சொல்கிறதெல்லாம் கேட்குற மாதிரியே இருக்காங்க. இந்த பொண்டாட்டிங்க டிசைனே இப்படி தான் பண்ணியிருக்கு போல. புருஷங்க சொல்கிறத கேட்கக்கூடாது. நம்மச்சா எப்போ பார்த்தாலும் ஃபோனும் கையுமா இருக்க. என்ன தங்கச்சி ஓகே சொல்லிடுச்சா? அட நீ வேற மனுஷன் வயிற்றுச்சல கிளப்பிட்டு சும்மா ஃபோன் பார்த்தோன்னா நெட்டு பூரா வேஸ்ட்டாக போகுதா? சும்மா சத்த நேரம் பார்ப்போம் பார்த்தேன், அது உனக்கு பொறுக்கலையா? இல்லை மச்சான், நான் வந்ததுலேருந்து பார்த்துக்கிட்டே இருக்கேன், ஃபோனை வச்சுக்கிட்டே இருந்தியா? அதே ஓகே சொல்லிடுச்சு போல். ஒரே ரொமான்ஸ் தான் போல் அப்படின்னு நினச்சேன். நீ என்னடா புசுக்குன்னு இப்படி இல்லைங்கிற? எனக்கு மட்டும் என்ன இல்லைன்னு சொன்னேன்னா ஆசையாடா? இருக்குன்னு சொல்லதான் ஆசையாக இருக்குது. அப்படி தான் ஒன்றுமே இல்லையே. நெட்டு காலியாக போகுதுன்னு ஃபோன் பார்க்குறேன், அது ஒரு குத்தமாடா? ஒன்னெல்லாம் நான் ஏதாச்சும் கேட்குறேன்னா? நீ முதல்ல பின்னாடி சுற்றுறதே நிப்பாடுறா. நீ கொஞ்சம் அவளை அவாய்ட் பண்ணின்னு வச்சுக்கவே, தானாக வலிக்கு வந்துடுவான். என்னடா சொல்கிற? பின்னாடி சுற்றும் போதே நாய் மாதிரி சுற்றும் போதே கண்டுக்க மாட்டேங்கிறா. இதில் சுற்றாமல் விட்டு கண்டுக்காமல் விட்டுன்னு வச்சுக்க, சுத்தமாக நீ மறந்தே போயிடுவா.
என்னடா புதுசு புதுசாக ஐடியா கொடுக்குற, ஏதாச்சும் டெவலப் பண்ணுறதுக்கு ஐடியா கொடுப்பேன்னு பார்த்தா நல்லா கட் பண்ணி விடுறதுக்கே கொடுக்குறடா. இல்லை மச்சான், பொண்ணுங்களே அப்படித்தான். நம்ம பின்னாடியே போய் லொங்குன்னு சுற்றிக்கிட்டு இருந்தாலும் நம்மளை கண்டுக்கவே மாட்டாளுங்க. இதுவே நம்ம கண்டுக்காமல் விட்டோம்னு வச்சுக்கவே, என்ன இவன் நம்ம பார்க்கவே மாட்டேங்கிறேன், இவெல்லாம் நம்மளை பார்த்து நல்லா தானே இருந்தோம், ஒருவேளை அழகு எதுவும் குறைஞ்சி வச்சா அப்படின்னு சொல்லி அவளுகளுக்கே ஒரு கொஸ்டின் வந்து அதுக்கப்புறம் என்ன ஏதுன்னு நோண்டி நம்மள்ட்ட அவளுகளாக வந்து பேசுவாளுங்க. இதெல்லாம் நான் நம்ப மாட்டேன், போடாங்கிட்டு. நீ ஏதோ கரெக்ட் பண்ணிட்ட அப்படிங்கிறக்காக நீ சொல்கிறத பூரா நம்ப முடியுமா? போ போ. அட மச்சான், இன்னைக்கு புவி வருவார்ல, வந்தோடனே இதை மட்டும் ட்ரை பண்ணி பாரு, என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமா? ரிசல்ட் நல்லா இருந்துச்சுன்னா எனக்கு நீ ட்ரீட் வைக்கிறேன். ஓகே மச்சான், ரிசல்ட் மட்டும் நல்லா வந்துச்சு, உனக்கு இன்னைக்கு நான் டீ வாங்கி தரேன்டா. அடே, டீ தான் ட்ரீட்டாடா? ட்ரீட்னா என்னென்ன இருக்குது? டீ வாங்கி தரேன்னு சொல்லிட்டு புசுக்குன்னு இந்த 10 ரூபா டீ தெரியாமல் இல்லாமதே நான் திருறேனா? சாரி மச்சி, என் கையில் 10 பைசா இல்லை. மாதம் சம்பளம் வாங்குற, என்னதே பண்ணுறான்னு தெரில. இப்போவே பொண்டாட்டிக்காண்டி சேர்த்து வைக்கிற போல. ஆமாம் மச்சான், நான் சேர்த்து வச்சாதானே. எனக்குன்னு யார் கல்யாணம் பண்ணி வைப்பா சொல்லு? உனக்குன்னா அம்மா அப்பா இருக்காங்க, பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்பாங்க, செலவு பண்ணுவாங்க. எனக்குன்னு யார் பண்ணுவா? நான் தானே பார்க்கணும். அதனால தான். டேய் நவீன, நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன், நீ என்ன இவ்வளோ சீரியஸாக பேசுகிற? விளையாட்டுதுன்னு சொன்னேன், காசு சேர்த்து வை. சும்மா சொன்னேன், எனக்கு டீ கூட வேணாம், நான் உனக்கு வாங்கி தரேன். ஓகே ஆச்சுண்ணா? அப்போ ஓகே மச்சான். அட பாவி, எப்படா சொல்லுவான்னு இருந்தேடா, ஒரு பேச்சுக்காச்சும் பரவாயில்ல, ஒரு டீ தானே நான் வாங்கி தரேன் அப்படின்னு பேச்சு வருதான்னு பாருவே. என்னென்னா ஒரே மீட்டிங் தான் போல், வந்து வேலையெல்லாம் பார்க்குறதில்ல, ஒரே மீட்டிங் தான் போல். 2 நாளாக மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டு இருந்தேன், இப்போ ஒரே சந்தோஷம் தான் போல். இந்த அண்ணன் சந்தோஷமா இருக்குது, உனக்கே பொறுக்கலையாம்மா? அம்மா என்ன நீ மட்டும் தனியாக வந்திருக்க, எங்கே என் பவியை காணோம்? அவள் சண்டை போட்ட மட்டும் அவளை பற்றி நினச்சிக்கிட்டே இருக்க, பேசலும் ஃபீல் பண்ணுறேன். நீ காலையிலேருந்து அவளுக்கு ஒரு ஃபோன் பண்ணி அவளுக்கு முடியல, சரியான காய்ச்சல், படுத்து கிடக்குற. அதோட நான் வந்துட்டு நானும் இருக்க முடியுமா? ஏ லூஸு, ஃபீவராக இருந்தால் எனக்கு ஃபோன் பண்ணியிருக்கலாம்ல, நான் ஹாஸ்பிட்டல் கூட்டி போயிருப்பில்ல, இப்போ வந்து சொல்கிறேன். நான் உனக்கு ஃபோன் பண்ணுறேன்னு சொன்னேன், அவள் தான் வேணாம், அதெல்லாம் சரியாயிடும், அதுவே சரியாயிருன்னு சொல்லிட்டு எல்லாம் நானே கூட்டி போயிருப்பேன். ஊசிலாம் போட மாட்டாங்களா மேடம்? எதுவுமே போட மாட்டாங்க, அதுவாக சரியாயிடும், அதுவாக தானே வந்துச்சு, அதுவாக போயிடும் அப்படிங்கிற. நான் எனக்கு பேச முடியும், உனக்கு மேலே இருக்காவ. 2 பேரும் எப்படியும் ஒரே மாதிரி அந்த சேர்த்துருக்கீங்க, இப்போவே காசு மிச்சம் முடிக்க பார்க்குறியே. என்ன சொல்கிற? காய்ச்சலா? திட்டுப்புன்னு எப்படி காய்ச்சல் வந்துச்சு? என்ன மச்சான், நேற்று தான் நீ ஐஸ் வைக்கிறேன் 4 ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தீங்க, கேள்விப்பட்டேன். கம்பெனி ஃபுல்லாக பரவிடுச்சு, இப்போ எப்படி காய்ச்சல் வந்துச்சுன்னா எல்லாத்துக்கும் நீ தான் காரணம். அட பாவி, 4 ஐஸா? கோனைஸா? ஆமாம், 45 ரூபாய்க்கு இருக்கும்ல, அந்த கோனைஸ் தான். 4 சாப்பிட்டா 1 நான் சாப்பிட்டேன், அதனாலே காய்ச்சல் வரும். அப்புறம் காய்ச்சல் வராமல் என்ன மச்சான் வரும்? சரி நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். நீ போனாலும் அவன் ஹாஸ்பிட்டல்லாம் வரமாட்டேன்னு சொல்லுவா, படுத்துருக்கா. சாப்பாடு தான் கொடுத்துட்டு தூங்க போட்டு வந்தேன், சத்த நேரம் படுக்கட்டும், வீட்டு சாயங்காலம் போய் பார்த்துக்கலாம். அச்சச்சா, நீ என்ன சொல்கிறீங்க? உயிரே அங்கே காய்ச்சலில் படுத்து கிடக்கு. எனக்கு அவளை விட்டால் இங்கே எனக்கு என்ன வேலை? எனக்கு சும்மாவே வேலை பார்க்க தோணாது, இதில் அவளுக்கு முடியலைன்னு வேலை சொல்கிறேன். சுத்தமாக நான் வேலையை பார்க்க மாட்டேன், நான் கிளம்புறேன். உனக்கு இது ஒரு சாக்கானா? மச்சான், கரெக்டாக எஸ்கேப் ஆகுற பற்றியா? இருடா, காய்ச்சல் தானடா, போய் பார்த்துக்கலாம்டா. நீ போனீன்னா என்ன காய்ச்சல் பறந்து போயிருமா? என்னதான் இருந்தாலும் நான் கூட இருக்க மாதிரி வருமா மச்சான்? சரி நான் போயிட்டு வரேன். அப்புறம் அண்ணா எங்கே புவியை ஆளை காணா? 2-3 நாளாக வரவே இல்லை, அவள் நம்பர் கூட இல்லை, ஃபோன் பண்ணலான்னு பார்த்தா. ஏன் இல்லை? நீங்கள் தானே நல்லா க்ளோஸாக இருப்பீங்க. ஏம்மா நீமாம்மா, நாங்கள் எங்கேம்மா க்ளோஸாக இருக்கோம்? தெரியல, நானும் ஃபோன் அடித்தேன், அதோட எடுக்கல. அதுக்கப்புறம் திருப்பி நானும் அடிக்கலை, அவளும் அடிக்கலை. தெரியல என்னாச்சுன்னு, எனக்கே வந்தாதாம்மா தெரியும். அப்படியா அண்ணா? சரி, நான் நம்பர் மட்டும் எனக்கு அனுப்பிச்சுட்றீங்களா? அதெல்லாம் அனுப்பிச்சுட்றேம்மா. இந்த அண்ணன் சொல்கிற மட்டும் கொஞ்சம் கட் பண்ணிக்கிறியா? எனக்கு பொண்ணுங்க அண்ணான்னு கூப்பிட்டாவே ஒரே அலர்ஜியாக இருக்குது. மறுநாள் பார்த்தா ஃபீவர் வந்துடும். இது செஞ்சு அண்ணன் மட்டும் சொல்லிடாத, எனக்கு காய்ச்சல் வந்து நான் படுத்துருவோம்மா. இந்த ஓடுறானே காய்ச்சல் வந்துடும் அப்படின்னு எனக்கு யாருமே ஓடியார மாட்டாங்க, நான் தான் பார்த்துக்கணும். இப்படி ஒரு அலர்ஜியா? புதுசாக இருக்குது, இந்த மாதிரி அலர்ஜிலாம் நான் இது வரைக்கும் கேள்விப்பட்டதே இல்லையே. அண்ணான்னு சொன்னால் அலர்ஜி வருமா? நல்ல கதையாக தான் இருக்குது, நல்லா பழச்சிக்குவியே. என்னம்மா பண்ணுறது? இல்லைன்னா எல்லா பொண்ணுங்களும் அண்ணான்னு சொல்லி நம்மளை அண்ணன் தங்கச்சி ரிலேஷன்லேயே கொண்டு வந்திருந்துங்களா? அப்படி பார்த்தா நான் எப்படி கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்தி பிள்ளை குட்டி பற்றி நான் எனக்கு ஒரு வம்சத்தை உருவாக்குறது? கரெக்டு தான். சரி நவீன் நீ கூப்பிட்டுக்கிறேன் இனிமே. ஓகே அப்படியே கூப்பிடுங்க. சரி, புவி வந்தானே சொல்லுங்கள். நானே அதான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், பார்க்கலாம். இந்த புவி இல்லையே இத்தனை நாளில் வராமல் இருக்க மாட்டாளே. நேற்று கூட வந்துடுவான்னு எதிர்பார்த்தும் வரல. இன்னைக்கு பிரவீன் சொன்ன மாதிரி ட்ரை பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. நவீன் இங்கே தான் இருக்கியா? உனக்கு ஃபோன் பண்ணலான்னு நினச்சி நல்ல வேலை இங்கே இருக்கேன். ஃபோனா? எனக்கே பண்ண போகிறேன். சரி, எனக்கு ஒரு வேலை இருக்குது, நான் வந்துடுறேன். என்ன நவீன், இவ்வளோ நேரம் உட்காந்து எல்லாரும் பேசிக்கிட்டு தான் இருந்து, இப்போதே அவங்களும் போனாங்க. நல்லா தானே உட்காந்து பேசிக்கிட்டு. இப்போ நான் வந்தோன்னே வேலை இருக்குன்னு சொல்லி கிளம்புறேன். இல்லை புவி, நிஜமாவே எனக்கு வேலை தான் இருக்குது, கிளம்பலான்னு தான் இருந்தேன். அதுக்குள்ளே நீ வந்துட்ட. சரி நீ பாரு, நம்ம அப்புறமா பேசலாம். என்ன நவீன், நீ அவாய்ட் பண்ணுறியா எதுவும்? நம்ம நல்ல ஃப்ரெண்ட்ஸ் தானே. உன்ட்ட சொல்லாமல் லீவ் போட்டோம்னு எதுவும் அவாய்ட் பண்ணுறியோ? இல்லைம்மா, நிஜமாவே எனக்கு வேலை இருக்குமா. நீ லீவ் போட்டால் நான் எதுக்கு அவாய்ட் பண்ண போகிறேன்? உனக்கு ஏதாச்சும் பர்சனல் ஒர்க் இருக்கும், அதனால லீவ் போட்டிருப்பேன். அதுக்கெல்லாம் போய் நான் கோவப்பட முடியுமா? சரி எனக்கு வேலை இருக்குது, நான் பார்த்துட்டு வந்துடுறேன்.
மச்சான் சொன்னது ஒர்க் அவுட் ஆகுது, பரவாயில்ல, அதுலலாம் எக்ஸ்பர்ட் தான் போல. அவன் சொன்ன மாதிரியே நடக்குதே. ஃபீல் பண்ணுறாலோ நம்ம எதுக்கு வரல, ஏன் வரலன்னு கேட்கலின்னு, நம்ம சத்த நேரம் பேசலன்னு ஃபீல் பண்ணுறா. அவன் சொன்னது கரெக்டாக தானே இருக்குது. இதே இத்தனை நாள் நமக்கு தோணாமல் போயிடுச்சு. அவன்டே ஐடியா கேட்டுக்கலாமோ. சரி சரி, கொஞ்ச நாள் விட்டு பிடிப்பான், என்னதே நடக்குன்னு பார்க்கலாம்ல. நல்லது நடந்தால் நமக்கு நல்லது தானே. மச்சானுக்கு ஒரு பிரியாணியே வாங்கி கொடுத்துடலாம். என்ன நவீன் 3 நாள் இப்படி மாறிட்டாப்புல. நம்ம 3-4 நாளாக வராமல் இருக்கவும் இப்படி மாறிட்டாரு. நம்ம வந்து ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கணும். ஃபோன் அடித்தா நம்ம திருப்பி கூட அடிக்கலை, அப்படியே விட்டுட்டோம். அதனால கோவமாக இருப்பாரா? இருந்தாலும் நம்ம வந்தால் நல்லா பேசுவார். எத்தனை நாள் பேசாமல் அப்போல்லாம் மூஞ்சில் அடித்த மாதிரி பேசுவேன். அப்போ கூட நல்லா பேசுவார். இப்போதே நல்லா பேசுவேன். நான் எதுக்கு பேச மாட்டேங்கிறாரு, எதுக்கு முன்னால் வரலன்னு கூட கேட்கலையே. ஏதாச்சும் ஒரு ரீசன் இருந்தானே வராமல் இருந்திருப்பேன், அதை கூட கேட்கல. எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குது. பட் ஏதாச்சும் சொல்லலான்னு பார்த்தா இவனு இப்படி போகிறேன். ஒருவேளை நம்மதே லவ் பண்ணலன்னு சொல்லிட்டேன்ல, அதனால இவள்கிட்ட எதுக்கு பேசணும் அப்படின்னு போகிறானா என்னன்னே ஒன்றுமே புரியல. நல்லா ஃப்ரெண்டாக இருப்போம் தானே சொன்னேன். எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குது, கொஞ்சம் பேசினா ஆறுதலாக இருக்குன்னு தான் பார்த்தேன். இவன் என்ன ஏதுன்னு கூட, எதுக்கு வராமல் இருந்தேன் அப்படின்னு கூட கேட்கல, எதுக்கு ஃபோன் எடுக்கலை, எதுக்கு திருப்பி அடிக்கலை அப்படின்னு கேட்டால் நான் சொல்லியிருப்பேன்ல. எதுக்கு இப்படி பண்ணுறேன்? அவன் இடத்துல இருந்து பார்த்தாலும் கரெக்டு தானே. நம்ம தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறோம், எல்லாவையும் ஏற்றுக்க மாட்டேங்கிற. சும்மா சும்மா அவன் நம்மகிட்ட சிரித்து பேசணும்னு எதிர்பார்த்தா எப்படி நடக்கும்? அவனும் மனுஷன் தானே, சரி பார்த்துக்கலாம். இருந்தாலும் அவன் ஒழுங்காக பேசாமல் நீ என்ன எதுன்னு வேணும் கேட்காம போனது மனசு கஷ்டமாக தான் இருக்குது. ஏன் தான் அந்த பாலா போன மனசு இப்படி எங்குதோ தெரியல. பேசாமல் ஆஃபீஸ்க்கே போயிருக்கலாம்லோ, தனியாக இருக்க ஒரு மாதிரி இருக்குது. இவள்கிட்ட வர்றேன்னு சொன்னால் கேட்டாளா? பிரவீன் கூட இருந்தால் நல்லா இருக்கும்ல. அவன் எப்படி வரப்போகிறேன்? நேற்று ஐஸ்கிரீம் தின்னதும் கோளாராக போச்சு. இல்லை காய்ச்சல் வந்து பாடாக படுத்தது. எப்போதான் போய் தலையுமா தெரியல. ஹலோ மேடம். என்னது இது? பிரவீன் வயசு மாதிரி இருக்காது. நம்ம அவனே நினச்சிக்கிட்டு இருக்கலாம், அதனால அவன் பேசுகிற மாதிரி இருக்கு போல. அவன் எதுக்கு இங்கே வரப்போகிறேன்? அவன் நேரம் ஆஃபீஸில் வேலை பார்த்துக்கிட்டு இருப்பேன். சாயங்காலம் வந்து பார்க்கலான்னு இருப்பேன். நம்மளை பார்க்குறக்கா ஓடியார போகிறேன். இல்லை நம்ம பண்ண பிரம்ம எப்போ பார்த்தாலும் அவனே நினச்சிக்கிட்டு இருக்கோமா, அதனால அவன் குரலே கேட்குது. ஹலோ மேடம், ஒரு தடவை கூப்பிட்டா என்னன்னு கேட்க மாட்டீங்களா? ஓ ஏமா கூப்பிட்டுக்கிட்டே இருக்கணுமா? இல்லை மறுபடியும் கூப்பிட்றேன். அப்போ நிஜமா தானா வந்துட்டானா? பிரவீன் நீனா காலில் என்னமோ அப்போதைக்கு ஊடுற மாதிரி இருந்துச்சு. என்னமோ பூச்சி விடுதோன்னு நினச்சி நீ வந்துட்ட. யாரை பார்க்க வந்த? உங்கள் ரூமை சுற்றி பார்க்கலான்னு வந்தேன், எப்படி இருக்குன்னு. நல்லா தான் இருக்கு. சரி நான் கிளம்பவா? என்னை பார்க்க தானே வந்தேன், என்னை பார்க்காமலே போகிறேங்கிற. நான் உன்னை போட்டுருவேனே. இந்த நடி என்னமோ உன்னை ஆசையை பார்க்க வந்தால் நம்ம மனப்பிரமன்னு சொல்லி புலம்பிக்கிட்டே இருக்க. அப்படியே மனப்பிரம கொண்டு போய் திடுற என் மேலே. இல்லை உங்களை நினச்சிக்கிட்டே இருந்தேனா, அதனால அந்த குரல் கேட்குதோன்னு நினச்சி நீங்களாம் என்னை தேடி வருவீங்களான்னு பார்த்து வந்துட்டியே. என்ன பண்ணுறது, என் பொண்டாட்டிக்கு உடம்பு சரியில்லைன்னா நான் தானே வரணும், வேறு யார் வருவா? நான் உன்னை கேட்கவா பிரவீன்? நான் உங்களை எவ்வளோ கஷ்டப்படுத்துகிறேன், எவ்வளோ ஃபீல் பண்ண வைக்கிறேன். ஆனால் என் மேலே உங்களுக்கு கோவமே இல்லையா? கோவம் இருக்கும் தான், இருந்தாலும் அது என்ன தொடர்ந்து வந்துக்கிட்டேவா இருக்கும். சத்த நேரம் இருக்கும், அப்புறமா அதுவாக போயிடும். இதிலெல்லாம் நம்ம ஈகோ காட்ட முடியுமா? கோவம்லாம் உன் மேலே எந்த கோவமும் இல்லை. புரிஞ்சுக்காம பேசுவியா? அப்போதைக்கு சின்ன கோவம் வரும், அதுவும் மறுபடியும் வந்து நீ பேசிட்டீங்கன்னா அந்த கோவம் அப்போவே சால்வ் ஆயிரும். தேங்க்ஸ் பிரவீன், நீங்கள் கிடைக்கிறதுக்கு நான் தான் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கேன். ஓ அப்படியா மேடம்? இப்போ ரூமில் வேற யாருமே இல்லை, இப்படி தான் தேங்க்ஸ் சொல்லுவியா? தேங்க்ஸே தேங்க்ஸ் தானே சொல்ல முடியும், அப்புறம் வேறு எப்படி சொல்ல முடியும்? யாருமே இல்லை, நம்ம 2 பேரும் தனியாக இருக்கோம். வேறு எப்படி சொல்கிறோம் கூட உனக்கு தெரியாதா? நீ சின்ன பிள்ளைய, உனக்கு என்ன எல்லாம் சொல்லி கொடுக்கணுமா? நல்லா லவ் மூவிலாம் பார்த்து தானே இருப்ப, என்ன பண்ணுவான்னு உனக்கு தெரியாதா? சீ அந்த மாதிரிலாம் நான் பண்ண மாட்டேப்பா. நான் நல்ல குடும்பத்துலேருந்து பிறந்து வந்தேன். இப்போ நாங்கள் மட்டும் என்ன நாரி பண்ணமோ குடும்பத்தில் இருந்தால் வந்தோம்? அதெல்லாம் தப்பு, அப்படிலாம் பண்ணக்கூடாது. சாமி கண்ணை குத்திப்படும். ஏண்டி ஒரு முத்தம் கொடுக்குறது இல்லையாடி சாமி கண்டு குத்திப்போம்? ஓ முத்தமா? ஓ முத்தமானா அப்போ மேடம் என்ன நினச்சிங்க? உங்கள் மைண்ட் செட் வேறு எங்கேயோ போயிடுச்சோ? இல்லை நீங்கள் சொன்னீங்களா, அதே வேற என்னமோ நினச்சிட்டேன். நினைப்படி, நினைக்க மாட்டேன். ஏன் நினைப்ப? பார்க்க சின்ன பிள்ளை மாதிரி இருந்துக்கிட்டு என்ன கேட்டு தானே வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நீனு. சரி ஒரே ஒரு முத்தம் நான் கொடுவேன். ஆத்தாடி, நானா தர மாட்டேப்பா. ஆத்தாடி ரொம்ப பண்ணாதடியே பண்ண பேசவே மாட்டேன். எனக்கு காய்ச்சி அடிக்குது இல்லை, அப்போ நான் முத்தம் கொடுத்தா உங்களுக்கு ஒட்டிக்கிட்டு வேணாம். அப்படி ஒட்டிக்கினா ஒட்டிக்க போகுது. முத்தம் கொடுத்தா காய்ச்சல்லாம் போயிருமா தெரியுமா? நான் ஒரு புக்கில் படித்தேன். அப்படியா? அந்த புக்கு இது வரைக்கும் நான் படித்ததே இல்லையே. எந்த புக்கு சொல்லுங்க, நானும் வாங்கி படிச்சுக்கிறேன். புக்கு பேர்லாம் யாவும் இல்லடி, இப்போ நீ தருவியே தர மாட்டியா? நானும் தர மாட்டேப்பா, என்னாலாம் முடியாது. நானா கொடுத்தா வாங்கிக்கணும், சும்மா அப்படி கேட்டுலாம் வாங்கக்கூடாது. இதெல்லாம் என்ன நல்லா இருக்கு? நல்லா இல்லாதான் என்ன பண்ணுறது, கேட்டு வாங்க வேண்டியதாக இருக்குது. ஒவ்வொரு தடவையும் உன்னை கேட்டாலும் தர மாட்டேங்கிற. கேட்காம நீ எப்போ தருவ? அதுக்குன்னு நேரங்காலம் எல்லாம் ஒன்றா வரணும்ல. அடி பாவி, ஒரு முத்தத்துக்கு நேரங்காலம் எப்படி வர்றது? ஓடிங்கிட்டு உன்னை பார்க்க வந்தேன் பாரு, என்ன சொல்லணும்? ஆமாப்பா, ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரலாம், ஊசி போட்டு வரலாம். அச்சோ, ஊசி மாத்திரலாம் நமக்கு ஆகவே ஆகாதுப்பா. அப்புறம் காய்ச்சல் இப்படி சரியாக போயிடுமா அதுவா? ஆமாம், அது என்னன்னு கேட்டுட்டா வந்துச்சு. கேட்காம சொல்லாம கொள்ளாம தானே வந்துச்சு. அதே மாதிரி சொல்லாம கொள்ளாமல் இடம் தெரியாமல் போயிடும். இண்டி ஊசி மாத்திரைக்கு இப்படி பயப்படுவியா நீனு? ஆமாம், ஊசி மாத்திரம் எனக்கு பயம். ஊசியை கண்டாலே 8 ஊர் தள்ளி போயிடுவேன்.
அப்போ உன்னைய வச்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டம். ஒன்றத்துக்கு ஆக மாட்டேன், ஊருக்காக கூட போட முடியாது உன்னை வச்சு. ஏன் ஊரில் கூட போட முடியாத அளவுக்கு நல்லா இல்லையா? இப்போவே ஊசிக்கு பயப்படுறியே, நாளை பின்னா ஊசி அத்தனை ஊசி குத்துவாங்க, மாத்திரை போடணும். உன்னை வச்சுட்டு நான் என்ன பண்ணுறது? அதெல்லாம் நான் எந்த மாத்திரையும் ஊசியும் போட மாட்டேன், அதெல்லாம் பார்த்துக்கலாம் விடுங்க. சரிண்டி, உன்னை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போகிறோம்னே தெரியல. எங்கள் அம்மாட்ட ஒன்னால நான் திட்டு வாங்குவோம்னு நினைக்கிறேன். ஒழுங்கு மரியாதை இப்போ ஊசி போட வரலன்னா வச்சுக்கவே நானே தூக்கிட்டு போயிடுவேன். நானும் வரல. சரி சரி, சத்த நேரம் வெளில இருங்க, ட்ரெஸ் மாற்றிட்டு வரேன், போகலாம். யார் இருக்கா? யாரும் இல்லை, சும்மா மாற்று. அதான் நீங்கள் இருக்கீங்கல்ல. நான் இருந்தா என்னடி, நம்ம ரெண்டுக்கு பேரும் ஒன்றுக்குள்ள ஒன்று தானே. சும்மா மாற்று, நானும் பார்க்க மாட்டேன், வேணா கண்ணு முடிக்கிறேன். அதெல்லாம் ஒன்றும் சரியான சாமி, நீங்கள் இருந்து என்ன பண்ண போகிறீங்க? நீங்கள் கண்ணை முட்டுற லட்சணம் எல்லாம் எனக்கு தெரியும். இல்லடி, உடம்பு சரியில்லை, உனக்கு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணலாம்ல? அதான் நான் எப்படி எந்திரிச்சு டைம் பார்த்தீங்களா? எனக்கு உடம்பு நல்லா சரியாயிடுச்சு, நல்லா ட்ரெஸ் மாற்றிட்டு வந்துடுவேன். வெளியில் போகிறீங்களா? ஆனால் ரொம்ப பண்ணுறடி அண்ணா. என் பாவம் உன்னை சும்மாவே விடாது பாருவி. எவ்வளோ ஆசையாக ஓடி வந்து இப்படி எல்லாத்தையுமே நிராசையாக்கிட்டியா? போடி. ஐ ஹேட் யூ ஸோ மச். சரி சரி, போங்க போங்க. என்னடி, நிஜமாவே போகணுமா? சீரியஸாக தான் சொல்கிறியா? விளையாட்டுக்கு எதுவும் சொல்லலையே? சீரியஸாக தான் சொல்கிறேன், வெளியில் போங்க. இந்த அவனை இப்படி வெளியில் போக சொல்கிற, நாளை பின்ன நீ இன்னும் கஷ்டப்படுவ பாரு. அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்கலாம், நீங்கள் கிளம்புங்க. கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லை இந்த பொண்ணுங்களுக்கெல்லாம், எல்லாம் ஒரே மாதிரி. நான் கோச்சிட்டு போய் வெளில நிற்கிறேன், வா. கொஞ்சம் இடம் கொடுத்தா போதுமே வந்துடுவாங்களே, விட்டு அவ்வளோதான். இருந்தாலும் கெஞ்சும் போது நல்லா தானே இருக்குது, இன்னும் கெஞ்சிக்கிட்டே இருக்கலாம்னு தோணுது. நம்மளும் மருந்து பிடிச்சிக்கிட்டே இருக்கலாம்னு தோணுது. நல்லா